வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். பிரதீப் ஆண்டனி, ஐஷு, நம்ம ட்ரியோ இருக்காங்கல்ல, விஷ்ணு, தினேஷ், அப்புறமா மணிகண்டன் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பிரதீப் ஆண்டனி வந்து ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேவுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. இதனால ஒரு சில பேத்துக்கு வயிறு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ அதை டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல பாக்குற 95% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பிரதீப் ஆண்டனிக்கு மேல நிறைய விமர்சனங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டார் வச்சாங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் மாயா, பூர்ணிமா, நிக்சன் உள்ளிட்ட ஒரு புள்ளி கேங் வந்து இல்ல அவன் கெட்டவன் தான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் உடைக்கிற விதமா நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அர்ச்சனா, தினேஷ், விஷ்ணு, மணி இவங்கெல்லாம் பேசும்போது இல்ல அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற அந்த இதை வந்து கரெக்டா ஓப்பனா பேசிட்டாங்க. பட் நம்ம இங்க என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நீங்க என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு 100 நாள் 105 நாள் இருந்தாலும் நீங்க ஃபேக்கா அலிகேஷன் வச்சு ஒருத்தர் வெளியே அனுப்புனீங்களே, அவர் வந்து எந்த லெவலுக்கு ரீச் ஆகிறார் அப்படின்னா, ஒரு போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அந்த இடத்துல, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் டேல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவரை வந்து ஸ்பீச் பண்ண வச்சு அவர் கையால வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல பர்சன் தான் கூப்பிடுவாங்க, மோட்டிவேஷன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து பிரதீப் ஆண்டனிக்கு இருக்கு. இதை கண்டிப்பா மாயா, பூர்ணிமா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறு கபகபன்னு எரியும். பட் மற்ற எல்லாம் கூட காது, வாய், மூக்குல இருந்து இடத்துல புகை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்படிலாம் பேசுறோம் அப்படின்னா, ஆமாங்க, ஒரு சில தற்கூரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இது என்ன, பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு போய் வேலையை பாருங்க, பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு போய் பொழப்ப பாருங்க, பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு அதை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு சேனல்ல ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன் பிக் பாஸ் தவிர்த்து. ஸோ அதையும் பார்த்துட்டு அதையும் நீங்க கருத்துக்களை சொன்னீங்கன்னா மன சந்தோஷமா இருக்கும். நான் போற பிக் பாஸ் வீடியோக்கு மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா வர்க்கியமா வலிக்காத, அதுதான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம இந்த ஒரு டாபிக் வந்துடலாம். ஸோ தினேஷ் என்ன சொல்றாரு, தினேஷ், விஷ்ணு, அப்புறமா நம்ம மணிகண்டன்லாம் வந்து ட்ரியோ இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவை பார்த்து ஏகபோகமா வயிறறிஞ்சிட்டு இருக்காங்களாம் மாயா, பூர்ணிமும். என்ன சொல்றீங்கன்னா, ஆமாங்க, ஏன்னா அவங்க கொடுத்த இன்டர்வியூல வந்து ஓப்பனா அழகா டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிருந்தாங்க. பிஆர் வச்சு நாங்க ஒர்க் பண்றோமா, பிஆர் வச்சு ஒர்க் பண்ணது எல்லாமே மாயா, பூர்ணிமா தான். அவங்க போடுற அந்த ஷர்ட் இருக்குல்ல, ஷர்ட் பட்டன்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து வேற கலர்ல இருக்கும், ஒரு பட்டன் வேற கலர்ல இருக்கும். கேட்டா பிஆருக்கு மறைமுகமா அவங்க கொடுக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து ட்ரெஸ் அனுப்புவாங்கல்ல, அந்த வீட்டுல இருந்து அனுப்புற ட்ரெஸ்ல கூட இப்ப இந்த வாரம் வந்து அதிகமா எல்லோ ட்ரெஸ் அனுப்புனா நீ டேஞ்சர் ஜோன்ல இருக்க, ஸோ நீ பார்த்து ஆடு அப்படின்னு மறைமுகமா வந்து ட்ரெஸ்ஸும் கலர் மூலயமா வச்சு வந்து அவங்க நிறைய கோவிட்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாயா சொன்னாங்களே, என் வீட்டுல ஃபேன் இல்லை, ஃபேன் ரிப்பேர் அடிச்சு அந்த ஃபேனை மாட்டிட்டு ஏசிய மாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களே, அந்த விஷயம் கூட வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா எல்லாமே அவங்க ப்ரீ பிளான்டா, அதாவது உள்ள வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்டா நம்ம எந்த விஷயங்கள்லாம் பேசும்பொழுது நமக்கு வெளியில இருந்து எப்படி வந்து உள்ள வந்து மெசேஜ் அனுப்பணும், உள்ள இருந்து எப்படி மெசேஜ் வெளியே அனுப்பணும் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க மாயா. நிறைய பேர் சொல்லுவாங்க மாயாவுக்கு பயங்கரமான மூளைங்க, அவங்கள மாதிரி மூளை இருக்காது அப்படின்னு. நான் சொல்றேன், அது மூளை கிடையாது, அது அழுகி போன தக்காளி. அது ஒரு மூளையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கணும் தான் பார்க்கணுமே தவிர அந்த மூளையை யூஸ் பண்ணி ஒருத்தனை அடிக்கணும்னு பாக்குறாங்களா, அது மூளை கிடையாது, அது அழுகுன தக்காளி. ஸோ மாயாவுக்கு இருக்கிறது அழுகுன தக்காளி தான், பிரெயின்லெஸ் சொல்ல போனா, பிராங்கா சொல்ல போனா அதுதான். அது மட்டும் இல்லாம மாஸ்க போட்டு மூஞ்ச மூடிட்டுலாம் சுத்திட்டு இருந்தாங்களா ஊருக்குள்ளார. இதே மாதிரி பிரதீப் ஆண்டனி மாதிரி எனி அதர் எஜுகேஷன், ஏதாவது நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, ஸ்கூல், காலேஜ், விமென்ஸ் காலேஜ், நீங்க தான் விமனுக்கு பெரிய எம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறீங்களா, விமன்ஸ் சேஃப்டிக்கு பயங்கரமா பாடுபட்டீங்களா, இல்ல விமன்ஸ் காலேஜ் மாதிரி நீங்க போயிட்டு ஏதாவது சீஃப் கெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களுடைய மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க பண்ணது எல்லாமே ஃப்ராடு. அந்த ஃப்ராடு தனெல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மூஞ்சியை வச்சு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு சாணியை முக்கி மூஞ்சில தான் இறைப்பாங்களே தவிர உங்களுக்கு மலவலையும் தூய் வாழ்த்த மாட்டாங்க. ஒரு சில தற்கொலை ஃபேன்ஸ், அதாவது மாயா, பூர்ணிமா ஃபேன்ஸ், ஓப்பனா சொல்றேன், ஒரு சில தற்கொலை ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பூர்ணிமாவோட ஸ்பேஸ்ல பார்த்தேன், இந்த கண்ணன் தேவன் தீப்பொடி பூர்ணிமா மேல அடிதடின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ச்சி ஒருத்தர் பேசியிருந்தாரு. பூர்ணிமாலாம் கண்டென்ட் இல்ல, பூர்ணிமா தான் சிங்கப்பெண் அப்படின்னு தன்னுடைய ஃபேன்ஸே தன்னை கலாய்க்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க பூர்ணிமா. நீங்க என்னதான் ட்விட்டர்ல ப்ளூடிக் வாங்கி செலிபிரிட்டி நீங்க நினைச்சாலும் பட் உங்களால் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா ப்ளூடிக் வாங்குறதுக்கு காசு யார் கொடுத்தாலும் ப்ளூடிக் கொடுப்பாங்க, ஆனா மரியாதைங்கிறது தானா வரணுங்க, நம்மளா கேட்டு வாங்க முடியாதுல்ல. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மணியை வந்து ரவீனா வேணும்னே அவாய்ட் பண்றாங்களோ அப்படின்னு தோணும். சீரியஸா மேட்டர் நம்ம வருவோம். இப்போ என்னன்னா உள்ளக்குள்ள வந்து மணியை வந்து ஒரு பெரிய மணியை வச்சு கேம் விளாண்ட ஒரு ஆள் யாருன்னா ரவீனா தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல, இந்த ரவீனாவை கேம் விளையாட விடாம தடுக்கிறது யாருன்னா மணி தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது கிடையாது உண்மை. மணியை வச்சு கேம் ஆடினது ரவீனா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் மணியை வந்து அவாய்ட் பண்ணணும், டோட்டலா அவாய்ட் பண்ணணும். தன்னுடைய, அதாவது அவங்களுடைய கெரியர்ல வந்து மணி நானும் கமிட்டட் கிடையாது, எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அதை வந்து வெளியே ரியாலிட்டி சொல்லணும் அப்படின்னு அவங்க கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க.
அந்த இன்டர்வியூல மணியை பத்தி கொஸ்டினை அவாய்ட் பண்றதுக்காகவே அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருந்தாங்களாம், இந்த மாதிரி மணியை பத்தி கொஸ்டின் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு. இது எனக்கு வந்து நம்பகத்தகுந்த ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு. அதனால ரவீனா வந்து ஒரு ஃபேக்கா என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன் நல்லவங்களா காமிச்சுக்கிட்டு மணியை வந்து அவாய்ட் பண்ணி அவங்களுடைய பலத்தை உயர்த்திக்கிறதுக்காக வேற சில விஷயங்கள்லாம் தேவையில்லாம பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க அந்த டான்ஸ்ல ஆடுற டான்ஸா இருக்கட்டும், மற்றபடி அவங்க ஷோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது மணியை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்றாங்க. பட் மணி அப்படி கிடையாது. மணி கேஷுவலா கேட்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு, பிடிக்காத பிளேயர், பிடிச்ச பிளேயர்ல சொல்லும்போது ரவீனா பேர்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா ரவீனா திட்டமிட்டே மணி அவாய்ட் பண்றாங்க, கிளியரா தெரியுது. ஐஷு கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து பிரதீப் ஆண்டனி வந்து குட் பிளேயர் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் யாருன்னா மாயாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரதீப் ஆண்டனி உள்ள இருக்கும் போதும் தெரியும், வெளியே இருக்கும்போது நல்லா பேசணும் அப்படின்னா பிரதீப்க்கு நல்ல மனசு. வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள்ட்ட நல்லா பேசியிருக்காரு, உங்க அப்பா அம்மாவோடலாம் பேசி பார்த்துருக்காரு. பட் இதுக்கப்புறமாவது நீங்களே சொல்லியிருந்தீங்க, ரியலைஸ் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு காரணம் வந்து நான் வந்து என்னுடைய டான்ஸை வந்து ப்ரூவ் பண்ணணும், இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ப்ரூவ் பண்ணணும், நீங்க போனீங்க, அதனால போனேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அங்க நடந்தது வேற. பட் நீங்க வந்து உங்க தப்பை ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். வரும் காலங்கள்லயாவது நீங்க கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல டான்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிக்சனை பத்தி நிறைய இடத்துல டைரக்டா வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா நிக்சன் வந்து அப்படியே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருல, நான் யாருக்கிட்டையும் ட்ரை பண்ணல, என்கிட்ட வேணா யாராவது லவ் ட்ரை பண்ணிருக்கலாம்னு சொன்னார்ல, அவரை வந்து நிக்சன் வந்து பயங்கரமா ஒரு நம்ப வச்சு கழுத்துறது மூமெண்ட் தான் நிக்சன் பண்ணது ஐஷுக்கு. பட் ஐஷு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனாலதான் ஐஷு வந்து கிளியரா வந்து நிக்சன்லாம் நான் பேசுறது இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ஆண்டனி வந்து பிரைஸ் பண்ணி நிறைய பேசினாங்க. பார்க்கும்போது ஓகே, ஹாப்பியா இருக்கு. பட் நீங்க உள்ள இருக்கும்போது சொன்னாங்க, உள்ள இருக்கும்போது எனக்கு தெரியல, பட் இதுக்கப்புறமா நான் பிக் பாஸ் போறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், 100 நாள் இருக்குன்னா கண்டிப்பா நான் போய் இருப்பேன். ஸோ எனக்கு இப்ப தெரியுது இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்து போயிட்டு நம்ம பண்ண தப்ப மற்றவங்க சொல்லி கிரிட்டிஸ்லாம் ஏத்துக்கிறாங்க. கிரிட்டிஸ் பண்ணாங்க, நான் அந்த தப்பு இந்த தப்பு நான் ஏத்துக்கிறேன், எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் என்ன வந்து மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் குட் வே. இந்த மாயா, பூர்ணிமா, நிக்சன் மாதிரி நாங்க தப்பே பண்ணலங்க, நாங்க பண்ற தப்பே கிடையாதுங்க, நாங்க வந்து குறை சொன்னா நாங்க காலே வாங்க மாட்டாங்க, இந்த காலம் நல்லா விட்டுருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கவங்க மத்தியில இவங்கள மாதிரி ஒருத்தவங்க பேசும் பொழுது கொஞ்சம் பாக்குறதுக்கு ரிலாக்ஸேஷனா இருக்கு. இந்த அக்ஷயா, சரவண விக்ரம், ஜோவிகா இவங்களாம் வந்து இதே மாதிரி தப்பை ஏத்துக்கிட்டு அவங்கள திருத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நல்லது, நமக்கு எதுவும் நல்லதுன்னு கிடையாது. ஸோ பர்சனலா அவங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதான் நம்ம இங்க சொல்ல வரோம். இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நான் திரும்பவும் சொல்றேன், தமிழன் மட்டும் பார்த்துட்டு வந்து பிக் பாஸ் பத்தி பேச வேணாம், வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ற நிறுத்திக்கங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, சேனலை போய் செக் பண்ணி பாருங்க, பிக் பாஸ் தவிர ஏதாவது பார்த்து போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிக் பாஸ் போற வீடியோ மட்டும் பார்த்துட்டு கூட சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஸோ என்னுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிலேட்டடா சோஷியல் ரிலேட்டடும் பண்றேன், அது மட்டும் இல்லாமல் சினிமா ரிலேட்டடும் பண்றேன். ஸோ அதையும் நீங்க பாருங்க. பிக் பாஸ் வந்து அப்பைக்கப்போ ஒரு அப்டேட்டை நான் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் இருப்பேன் நான். ஸோ அதையும் நிறுத்த போறது கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெளிவா பதிவு பண்ணுங்க. அடுத்த பிக் பாஸ் சீசன் 8ல யாரெல்லாம் கண்டஸ்டன்டா போனா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு தோணுதோ அந்த லிஸ்ட்டை வந்து நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளும் அதை பத்தி பேசுவோம். இதை பத்தி என்ன டாபிக்லாம் பேசலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சேனலை. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.